ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் சிவனுடைய அருள் மனப்பூர்வமாக கிடைக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் தாங்க இருக்கேன். ஸோ நான் எப்போயுமே வருஷம் சிவராத்திரி அப்போ நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன். ஏன்னா ஸ்கூல் டேஸில் வரக்கூடாது, லீவ் நாளில் வரணும். அப்போ தான் நான் ஊரில் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபட முடியும். பொங்கல் வச்சு நான் சாமி கும்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது ஒரு வருஷமும் பண்ண முடியல. ஏன்னா ஸ்கூல் டேஸில் வருமா, அதனால் பண்ண முடியாது. ஆனால் இந்த தடவை லீவ் நாளில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது நான் இன்றைக்கி இங்கே தான் ஊரில் தான் இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு மனசுக்கு நிறைவாக எங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டோம். பொங்கல் வச்சு நானும் என்னுடைய அத்தையும், அப்புறம் எங்கள் சித்தப்பா சித்தி அவங்களும் கும்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் பசங்களும் வரலைங்க, அவங்க தூத்துக்குடியில் தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு இந்த வருஷம் சிவராத்திரி. நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க, எங்கே போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கோவிலில் பொங்கல் வச்ச வீடியோவை தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போய்மா ஐயோ ஆமாம், சின்ன பானை தானே. இனிப்பாக இருக்குல்ல, என்ன அது போடலப்பா, எது நல்லா ஏலக்காய் போட்டிருக்கோம்ல, சரியா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொங்கச்சோறு சாப்பிட்றதுக்கு. பொங்கல் வச்சாச்சு. தியாகராஜனா? அப்போ நோட்டு அங்கே தானே இருக்குது, அப்போ பார்க்க சொல்லணும். அவ்வளோதான், இந்த சாமி கும்பிட்டாச்சு. சிவன் ராத்திரிக்கு சிறப்பாக குலசாமி கோயில். நீங்களாம் சாமி கும்பிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இதுதான் எங்கள் கோவில். எப்போவுமே நான் நினைப்பேன் சிவன் ராத்திரி அன்னைக்கு குலசாமி கோயிலில் சாமி கும்பிடணும் அப்படின்னு. ஆனால் ஸ்கூல் டேயில் வர்றதுனால வர முடியாது. இந்த வருஷம் லீவ் நாளில் வந்ததுனால சூப்பராக